சாம்பார், ரசம், தயிர் சாதத்துக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ஒன்று கோவக்காய் வச்சு செய்யலாமா? வாங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்த எடுத்து இந்த மாரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்க மிக்ஸி ஜார்ல கூட க்ரஷ் பண்ணிக்கங்க. ஒரு 8 பல்லு பூண்டையும் இதே மாரி தட்டி எடுத்துக்கங்க. இப்போ ஒரு கடாயில தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். அது கூட தட்டி எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம், பூண்டையும் சேர்த்துட்டு இது வதங்கட்டும். இதுக்கு இடையில ஒரு கடாயில ஆயில் ஊத்தாம ஒரு 6 வரமிளகாயை வறுத்துட்டு, வாசம் வர வரை வறுத்துட்டு, சில்லி ஃப்ளேக்ஸ் மாரி பல்ஸ் பண்ணி எடுத்து தனியா வச்சுக்கலாம். இதுக்கு இடையில வெங்காயம் வணங்கிருச்சு. இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு, கோவக்காய் இந்த மாரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வாட்டர் சேர்த்துட்டு நல்லா வேகிற வரை வெயிட் பண்ணுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வைங்க. சூப்பரான ஒரு கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார், ரசம், தயிர் சாதத்துக்கும் இது சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட இதை தொட்டு சாப்பிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சுபாஷ் டைம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.